கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நாம் அவர் கண்களை முடிச்சிருப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த யூடியூப் வழியாக கொடுக்குற செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த செய்தியின் நன்மைகளும் இந்த செய்தியின் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உரித்தாவதாக, எங்களின் மேல் தங்கியிருப்பதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்வீராக. தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பொதுவாக மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, அதிகமாக இருக்கிறது சொன்னால் நல்ல கிளைமேட் என்று சொல்லுவோம், நல்ல கால சூழ்நிலை என்று சொல்லுவோம். இங்கே இந்த 12ஆம் அதிகாரத்தில் இத்தனை சாட்சிகள் என்று சொல்லப்படும் பொழுது அது 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16 நபர்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 விதமான ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டுள்ளது, கூட்டத்தாரை குறித்து. ஆக இவர்கள் எல்லாருமே சாட்சிகளாக, மேகத்தை போல சாட்சிகளாக இவர்கள் யாவரும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த மேகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மேகம் நமக்கு நிழலை தருகிறது. முதலாவது காரியம், மேகம் நமக்கு நிழலை தருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பகலிலே வெயிலுக்கு நிழலாக தேவன் இருக்கிறார். அதே போல இந்த உலகத்திலே இந்த வெயிலை போல சுற்றறிக்கிறதான எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களும் நமக்கு இருந்தாலும் இந்த மேகம் போன்ற இந்த சாட்சிகள் நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. நாங்கள் இப்படியெல்லாம் வாக்குத்தத்தத்தை நம்பி நாங்கள் வாழ்ந்து, தேவனை நம்பி நாங்கள் வாழ்ந்திருந்தோம். தேவன் கொடுத்த வார்த்தையை நம்பி நாங்கள் வாழ்ந்து காணாமலேயே நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மேகமாக இருக்கிறது. ஆக அந்த மனிதர்களுடைய சாட்சிகள் ஒரு மேகத்தை போல நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளிலே நமக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கிறோம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இங்கே தேவன்
கொடூரமானவர்களுடைய சீரலை மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். ஏழைகளுக்கு அவர் பலனாகவும், நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனாகவும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாகவும் தேவன் இருக்கிறார். அதே போலதான் வெயிலை போல சுட்டரிக்கிறதான அநேக காரியங்களுக்கு நாம் ஒதுங்கக்கூடிய நிழலாக இந்த வேதாகமத்திலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளின் சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. அது நம்மை போய் அதை வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கும் பொழுது இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுமே என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த வசனத்திலே வாழ வைக்கிறது, இந்த வசனத்துக்குள் வாழ வைக்கிறது. 5ஆம் வசனத்தை பாருங்கள். வறட்சியான இடத்தின் காங்கை, ஒரு ஒன்றுமே இல்லாத மரம் செடி கொடி எதுவுமே இல்லாத வறட்சியான இடத்தின் காங்கை, அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம், அதனுடைய அனல் மேகத்தினால் தணிவது போல, எப்படி ஒரு நிழல் வந்த உடனே அந்த இடத்தினுடைய காங்கை அப்படியே தணிகிறதோ, அந்த வெயில் படாதபடியினாலே, அந்த வெயிலினுடைய சூடு படாதபடியினாலே அந்த வெப்பம் தணிகிறதோ, அதுபோல தேவன் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். யார் அந்நியர்? கர்த்தரை அல்லாத அந்தகார கிரியைகள், சத்துருவினுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள், எல்லாவற்றின் மும்முரத்தையும் தேவன் தனிய பண்ணுவார். அது நம்மை மிகவும் அதிகமாக அலக்களிக்கிறது. சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்மை அலக்களிக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, தூக்கம் வராத ஒரு இரவு, இவை எல்லாமே ஒரு வெயிலுக்கு ஒப்பாக நடந்தது. மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஆக மேகத்தினுடைய நிழல் வெயிலினுடைய தணிகிறது போல, அந்த நிழலிலே வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். உடைய வாழ்க்கையிலே எது எது பலவந்தப்படுத்தப்பட்ட இருக்கிறதோ, யார் யார் பலவந்தப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய ஆரவாரமெல்லாம் தணிந்து போய்விடும். உடைய வாழ்க்கை ஒரு குளிர்ச்சியானதாக தேவன் வைத்திருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49:8 பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய ஞானிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்கப்படவும், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று, இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும்.
அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. தேவன் இங்கே ஒரு பெரிய வரிசையாக காரியங்களை சொல்லுகிறார். தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு இரட்சணிய நாள், ஒரு மழைக்கால நாள், அதே போல இங்கே இரட்சணிய நாள், அதில் நம்முடைய பூமியை போல நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த நாட்கள், எந்தெந்த காலங்கள் பாழாய், எந்தெந்த காரியங்கள் பாழாய் கிடக்கிறதோ, நிறைவேறாமல் இருக்கிறதோ, நடக்காமல் இருக்கிறதோ, தடைபட்டு இருக்கிறதோ, அவைகளையெல்லாம் சுதந்தரிக்க பண்ணுகிறார். அவைகளையெல்லாம் சுதந்தரிக்க பண்ணுகிறார். என்னுடைய காரியம், இந்த காரியம் ரொம்ப நாளாக தடைபட்டு இருக்கிறது, இந்த காரியம் நடக்காமல் இருக்கிறது, ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது, பலான ஒரு நிலையை போல இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், தேவன் சுதந்தரிக்க பண்ணுவார். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லும். நான் உம்மை காப்பாற்றேன். நீங்க உங்களை தேவன் எப்படி செய்கிறார்? கட்டுண்டவர் உங்களை போல கட்டுண்டவங்க எல்லாரையும் புறப்பட்டு போங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். இருளில் இருக்கிறவர்களை வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றுகிறேன். உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழியோரங்களிலே மேய்வார்கள். வழியோரத்திலே நமக்கு மேய்ச்சலை தேவன் கொடுப்பார். ஒவ்வொரு நாளின் காலை வேளையும் மாலை வேளையும் அந்த வழியோரம் தான். வலதுபுறத்து வழியோரம், இடதுபுறத்து வழியோரம். அதுபோல இந்த வழியோரங்களிலே தேவன் நமக்கு ஒரு மேய்ச்சலை தேவன் கொடுப்பார். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நடு பகலிலும் நமக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கும். எந்த காரியத்திற்காக நாம் போகிறோமோ, அது எவ்வளவு பெரிய மலை போல உள்ள காரியமாயிருந்தாலும் சரி, அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க பசியா இருக்க மாட்டீர்கள். ஏக்கத்தோடு இப்ப இருக்கீங்கல்ல, இன்னும் இது வரவில்லையே, இன்னும் இது நடக்கவில்லையே, இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு நன்மைகள் கிடைக்கவில்லையே, ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? தாகத்தோடு இருக்கீங்க இல்லையா? சாப்பிட மனசு இல்லாம இல்லையா? தாகத்தோடு இருக்கீங்க இல்லையா? தேவன் சொல்லுகிறார், இனி தாகப்படுவதில்லை, நீ பசியாயிருப்பதும் அல்ல, உனக்காக நான் வழியோரத்திலும் சரி நடு பகலிலும் சரி உனக்கு மேய்ச்சலை கொடுக்கிறேன். எல்லா நிலையிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உஷ்ணமாயிலும் மனிதருடைய வாயின் வார்த்தைகளினுடைய அந்த தாக்கங்கள், அவன் பேசினான் பாரு, அந்த வார்த்தை அப்படியே இன்னும் இந்த உள்ளத்துல மனசுல கொழுந்து விட்டு எரியுது. மனசு ஆற மாட்டேங்குது. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவது கிடையாது. வெயிலை போல சுட்டரிக்கலாம், அது நம்ம படுவது கிடையாதுங்க. அவர்களுக்கு இறங்குகிறவர், நமக்கு இறங்குகிறவர் நம்மை நடத்தி
நம்மை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நம்மை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போகிறார். எங்கே உனக்குரிய ஆசீர்வாதம், எங்கே உனக்குரிய ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்படுமோ, எங்கே உனக்குரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்குமோ, அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன் மகனே மகளே என்று சொல்லி நீரூற்றுகள் அண்டையிலே தேவன் உங்களை கொண்டு போகிறார். மேகங்கள் நம்மேல் வெயிலை படாதபடி நிழல் தருகிறது. வேதாகமத்தில் உள்ள அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிழலாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்தாலே போதும், அவர்களைப் போல நாம் நம்பினாலே போதும். எல்லாமே நமக்கு நடக்கும். நீரூற்றாக நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. நீரூற்றாக தேவன் மாற்றுவார். மலைகளையெல்லாம் வழிகளை ஆக்குவார். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. குறுக்க மலையை போல உள்ள பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தேவன் வழிகளாக்குவார். அந்த பிரச்சனைகளை எல்லாம் தேவன் வழிகளாக்குவார். என் பாதைகள் உயர்த்தப்படும். தேவன் உங்களுடைய பாதையை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை தரம் இப்படியே இருப்பதல்ல. நீங்கள் ஆவி ஆத்மா சரீர பிரகாரமாக எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். சங்கீதத்தின் புத்தகம் 121 அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 121 அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். மேகம் நிழலை தருகிறது. அந்த மேகம் என்று வேதாகமத்தில் உள்ள நபர்களை எல்லாம் சொன்னேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இடது பக்கத்திலே தங்கள் வாழ்க்கையில தேவ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின தேவனுடைய பிள்ளைகளின் சாட்சிகள் இருக்கிறது. ஒரு புறம் இடதுபுறம், வலது பக்கத்திலே கர்த்தர் நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதே கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களை சேதப்படுத்தாதுங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளின் சாட்சி உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இன்னொரு புறம் வலதுபுறத்தில் தேவன் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். இந்த வெயில் என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனைகள் உங்களை எந்த அளவுக்கு தன்னுடைய உக்கிரத்தை உங்கள் மேல் தாக்க முடியும்? தேவன் மறைத்து விடுகிறார். அந்த வெயிலை மறைக்க பண்ணுகிறார். மேகம் மறைக்கிறது. வெயில் சூரியனுடைய அந்த வெப்பத்தை மேகமானது மறைக்கிறது போல தேவன் மறைத்து விடுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 5-6 வசனத்திலே பார்க்கிறோம். மார்க் 4:5-6. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. சில விதை மண்ணில்லாத கற்பாறையிலே விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின போதோ தீந்து போய்
வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. நாம் நல்ல நிலத்திலே உழுதிருக்க வேண்டும். நம் ஆவி, நம் ஆத்மா நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நம் ஆத்மா நல்ல நிலமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் நமக்குள் விதையாக போய் இருக்கும் பொழுது அந்த வசனங்களின் ஆசீர்வாதங்கள் மேகமாக வெளியே வந்து வெயிலை தணிக்கிறது, வழியை திறக்கிறது. அங்கே அந்த இடத்துல சொல்லப்பட்டது போல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் உஷ்ணத்தை தனிய பண்ணுகிறது. நீங்கள் கற்பாறையின் மேல் உங்களுடைய இருதயமோ ஆவி ஆத்மா இருக்குமானால், கற்பாறையாக இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நல்ல நிலமாக இருப்பீர்களே, ஆனால் நல்ல விளைச்சல் கொடுக்கும். கர்த்தருடைய வசனம் உள்ள இறங்க இறங்க அந்த ஆத்மாவிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும். விசுவாசம் வளரும். விசுவாசத்தின் பலனாகிய நன்மை வளரும். எல்லாம் கிடைக்க பண்ணுவார். இரண்டாவது காரியம் மேகங்கள் மழையை பொழியும். முதலாவது, மேகம் நிழலை தருகிறது. இரண்டாவது, மேகம் மழையை பொழியும், பூமியை செழிப்பாக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரசங்கி 11:3. மேகங்கள் நிறைந்திருந்தால் மலையை பூமியின் மேல் பொழியும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மேகங்கள் நிறைந்திருக்க வேண்டும். மேகம் போன்ற சாட்சி கர்த்தருடைய பிள்ளை, வேதாகமத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளின் காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருந்தால் நமக்கு ஆசீர்வாத மழை பொழியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 147:8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் வானத்தை மேகங்களால் மூடிவிடுகிறார். வானத்தை போல இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மேகத்தால் மூடுகிறார். அப்படி மூடும் பொழுது பூமியாகிய நம்முடைய ஆத்மா, நல்ல நிலமாகிய நம்முடைய ஆத்மா, பூமி மலையை ஆயத்தப்படுத்துகிறார். மலைகளிலே புல்லை முளைப்பிக்கிறார். மலைகளிலே புல்லை முளைப்பிக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது. வானம் சொரிந்ததுன்னா மழை பொழிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. தேவன் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வருவார் என்று சொன்னால் மழை மேகங்களும் தண்ணீராய் பொழியும். வாக்குத்தத்தங்களும் நல்ல ஆசீர்வாதங்களாய் பொழியும். மழை அதிகமாக பெய்தபடியினால், வெள்ளத்தினால் அநேக நாடுகள்
இந்தியா உள்பட அநேக நாடுகளிலே வெள்ளத்தினால் மரித்து போகிறார்கள். அதே சமயம் மழை இல்லாதபடினாலே அநேக நாடுகள் வறட்சியாயிருக்கிறது. அந்த வறட்சியான அந்த நாடுகளிலே தேவன் மழையை பெய்ய பண்ணும் பொழுது தேவன் அந்த நாடுகளை செழிப்புறச் செய்கிறார். ஏனையா வெள்ளம் வருகிறது? ஏன் வெள்ளம் வர வேண்டும்? நான் செய்தி கொடுக்கிறேன் அல்லவா. நான் இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் ராமலிங்க நகர் பகுதி. எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போவீர்களே, ஆனால் இப்பொழுதெல்லாம் நல்ல பிளாட்டுகள் வந்துவிட்டது. கொஞ்சம் தூரத்துக்கு பிற்பாடு பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு கால்வாய் போல ஒரு சாக்கடையாக இப்போ ஓடுகிறது. மழை காலத்தில் அதில் மழை நீர் வடிந்து ஓடுகிறது. வெள்ளம் என்று அதிக மழை பொழியும் பொழுது பார்த்தீர்களே, ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளினோன்னு அந்த ரோடு வரைக்குமே மழை வெள்ளம் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இந்த தெருவை, இந்த ராமலிங்க நகரை கடந்து தான் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். விடுமுறை நாட்களிலே இந்த பகுதிக்கு வரும் பொழுது அப்பொழுது மிகப்பெரிய ஆறு, அப்பொழுது மிகப்பெரிய கால்வாய்கள் 2 இருக்கும். மிகப்பெரிய குடமுருட்டி என்கிற ஆறு ஒன்று இருக்கும். நாங்கள் அந்த கால்வாயிலே தண்ணி ஓடும். சாக்கடை தண்ணி அல்ல, தண்ணீர் நிறைய ஓடும். நாங்கள் அந்த தண்ணீரில் குளித்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் ஜனங்கள் மூடினார்கள். இயற்கையாக தேவன் அவைகளுக்கு வழியை கொடுத்து மனிதனை சேதப்படுத்தாதே, நீ இப்படியாக பெய்து அவனுக்கு ஆசீர்வாதமாக நீ இருக்க வேண்டும் என்று தேவன் அதற்கென்று ஒரு வழியை வைத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக தேவன் அமைத்து கொடுத்த பாதையை சுருக்கினான். அவன் மாம்சத்துக்காக அதை சுருக்கினான். அதனுடைய விளைவு அவன் மாம்சம் அதனுடைய பலனை அறுக்கிறது. அந்த பாதையிலே வீடு கட்டினான். வீடுகளிலெல்லாம் தண்ணீர் புகழ்க, கீழ்த்தளம் முழுவதும் தண்ணீரினால் மூழ்கி இருக்கிறான். கார்களெல்லாம் தண்ணீரினால் மூழ்கி இருந்தது வெள்ளங்கள் வந்த காலத்தில். காரணம் என்ன? இதே போலதான் ஆசீர்வாத மனிதன் தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கென்று வைத்திருக்கிற நல்ல நிலம் என்கிற இந்த ஆத்மாவிலே நல்ல ஆவி என்கிற உற்சாக ஆவி என்கிற இது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் வரும். இந்த ஆவி முறிந்து போகுமானால் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் சிதறுண்டு போய்விடும். இந்த ஆத்மா வறட்சியிலே தவிக்கும். அநேக பிரச்சனைகள் உருவாகும். ஏனால் ஆவிதான் முறிந்து போய்விடுகிறது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. அதனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை, அதிலே ஒரு பிரச்சனை, இதிலே ஒரு பிரச்சனை என்று அநேக பிரச்சனைகள், அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்கள், அநேக வேதனைகள், கவலைகள். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் ஆத்மா தேவன் உங்களை நன்றாக, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திரு என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறாரே ஒழிய எங்கேயுமே தேவன் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை.
அதுக்கு கூட ஒரு சனம் சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்லுவார், இக்காலத்து பாடுகள் பின்னால் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானவை அல்லவே. இப்ப பெய்கிற மழை நம்மளால வெளியில போக முடியல, அதிகமாக மழை பெய்கிறது, நம்மால் இப்ப போக முடியல. ஆனால் அந்த மழை பெய்து முடியும், அந்த மழை மேகம் பெய்து கடந்து போகும். அந்த மேகம் போன நாம் போகும் பொழுது குளிர்ச்சியான வீதியிலே போவோம். ஆக மழை பொழியும், பூமியை செழிப்பாக்கும், வாக்குத்தத்தங்கள் ஆத்துமாவிலே இறங்கும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக. ஆத்துமா செழிப்பாக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகம் 36 அதிகாரம் 27 வசனம். யோபு 36:27. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். இந்த வெப்பத்தில் தண்ணீர் மேலே ஆவியாய் போதில் அதை சொல்றாரு. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து ஏற்ற சமயத்தில் மழையாய் சொரிகிறது. அதன் காலம், இது வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் இந்த வெயிலின் தாக்கம் பிள்ளைகளுக்கு தாங்க முடியாது. ஆகவே இப்பொழுது கொஞ்சம் பூமியை நீ குளிர்ச்சியாக்க என்று தேவன் மேகத்துக்கு கட்டளையிட அந்த மேகம் அங்கே வந்து மழை பொழிகிறது. சொல்லுகிறோம், அடித்த வெயிலுக்கு இந்த மழை நல்ல குளிர்ச்சியாக பூமியை குளிர்ச்சியாக்கிட்டு போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் மழை பெஞ்சா சொல்லுவாங்க, பூமி சூட்டை கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு இந்த மழை. ஒரு நல்ல அடித்து ஊற்றி இருக்கணும், ஊற்றி இருந்தால் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைய மக்களுடைய பேச்சு நட. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சூட்டை தூக்கி விடுகிற மழையாக அல்ல, நின்று நிலைத்து அந்த மழை சொரிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆதங்கங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய தவிப்புகள், உங்கள் வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாமே கடந்து போய்விடுகிறது. அந்த வெப்பமாகி அவைகள் எல்லாம் அப்படியே குளிர்ந்து போய்விடுகிறது. மாறுகிறது கால சூழ்நிலை. கால சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறார். தேவனால் மாற்றக்கூடும், மாற்றுகிறார். அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. யோபு 36:27-28. அதை மேகங்கள் பெய்து, அந்த மழையை பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. அவன் நல்ல குளிர்ச்சியா எதம்மா வாழும். வேதாகமத்தில் யோனான்ற ஒரு தீர்க்கதரிசியை பார்த்துருப்போம். நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னப்போ அவன் போக மாட்டான், தர்சீசுக்கு போவான். இவனை கடலில் போடுவாங்க, மீன் கொண்டாந்து விடும். அதை வேதாகமத்தில் வாசிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவதேசி செய்தி கொடுக்க கேட்டிருப்பீர்கள். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஊருக்கு என்ன நடக்க போகுதுன்ற பார்ப்பு, நினிவேக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு எதிர்த்தாப்புல போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அவனுக்கு தேவன் ஒரு படிப்பினையை கொடுக்கிறார். ஒரு செடியை முளைக்க பண்ணுகிறார். அது நிழல் தருது. அப்படியே ஆஹான்னு குளிர்ந்து உட்கார்ந்துருக்கான். அடுத்த நாள் அந்த செடி பட்டு போகுது. உடனே அதுக்காக சலித்து கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுவும் பண்ணல, அது முளைச்சிச்சு, அது பட்டு போச்சு, அதுக்காக நீ பரிதபிக்கிறியே,
எத்தனாயிரம் ஜனங்கள் அறியாமையினால் வாழ்க்கையில் போய் வெயிலில் மாட்டிட்டான், பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிட்டான். இன்னைக்கு அவன் திரும்பி வந்திருக்கிறான். அவனை நான் ஆசீர்வதிக்கணும். அவன் உபவாசத்தோடு என்கிட்ட ஜெபம் பண்ணி வரான், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி என்கிட்ட வரான், என் வேத வாக்கு தத்தங்களை எல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வரான். அவனை ஆசீர்வதிக்காம நான் இருக்க முடியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 68:9. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். மழை பெய்யறது பெருசு இல்லை. எப்படிப்பட்ட மழையை பெய்ய பண்றாங்க? சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு சந்தோஷம். ஆங்காங்கே மழை அதிகமாக பொழிதனால தண்ணீர் அதிகமாக அணைகளிலே வந்து சேருகிறது. அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விடுகிறார்கள். விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு இந்த தண்ணீர் வரப்போகிறது, ஆகவே குறுவை சாகுபடி செய்ய போகிறோம், இதை விதைத்து இதிலிருந்து பலனை அறுக்க போகிறோம், எங்கள் மேகத்திலே எங்களுடைய நிலத்திலே இதை விதைத்து இதனுடைய பலனை அனுபவிக்க போகிறோம், இந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ள போகிறோம். ஆக தேவன் அங்கே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறார். இவ்வளவு நாள் வெறுமையாயிருந்த உங்க பாக்கெட், இவ்வளவு நாள் வெறுமையாயிருந்த உங்க பர்ஸ், உங்களுடைய பேக் சம்பூர்ண மழையை தேவன் பொழிய பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விளைச்சல், நல்ல காசு பணம் சேருங்க. ஐஸ்வர்யத்தின் மீதுதான் நாம் ஆசை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் நமக்கு தேவை, ஆனால் ஐஸ்வர்யத்தின் ஆசைதான் மிகப்பெரிய தீங்கு. தேவன் அதற்குரிய பலனை தருகிறார். 84ஆம் சங்கீதம் 84:6. அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். எப்படிங்க நீரூற்று வரும்? அழுது ஜெபம் பண்றான். அந்த சூழ்நிலையில நீரூற்று எப்படி வரணும்? மழை பெஞ்சாதானே நீரூற்று. குற்றால அருவி இல்லையா, அங்க குளிக்க விட மாட்டான். மழை ஏன்னு கேட்டால் நல்ல வெள்ளம் அதிகமான தண்ணி வருது, அதனால அந்த இடத்துல அவன் எதுவுமே பெய்ய விட மாட்டான். அந்த இடத்துல மழை பெய்ய விட மாட்டான், யாரை குளிக்க விட மாட்டான். காரணம் என்ன? அந்த இடத்துல தண்ணீர் அதிகமாக வருகிற காரணத்தினால் அவன் யாரையும் அங்கே விட மாட்டான். தண்ணீருடைய வரத்து குறைந்த உடனே எல்லாரையும் குளிக்க போக சொல்லுவான். அதுதான் இங்கே பார்க்கிறோம். நீரூற்றாக அதை தேவன் மாற்றுகிறார். இப்போ வசனம் வருது, மழையும் குளங்களை நிரப்பும். மழை உங்களுடைய சின்ன பாக்கெட் இதை நிரப்பும். மழை உங்களுடைய சின்ன பர்ஸை நிரப்பும். ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய பேகை நிரப்பும். உங்க வங்கி அக்கௌண்ட்டில் வெறும் சில 100 ரூபாயோடு இருக்குல்ல, அது கூட இல்லாமல் இருக்கலாம், ஜீரோ பேலன்ஸில். ஆனால் தேவன் அதை நிரப்புவார், பணத்தினால் நிரப்புவார். மழையும் குளங்களை நிரப்பும். அது நிரப்பும் என்பது நடக்குமானால், அதை தேவன் நடத்துகிறார் என்று சொன்னால்
உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பண தேவைகளும் சந்திக்கப்படும். உங்களுடைய பண தேவைகளையும் தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய பண தேவைகளை தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆக அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாறி காலத்து மழை பெய்து முடிஞ்சிருச்சு. வருஷத்தில் பாதி மாசத்தை கழித்து முடிஞ்சிட்டோம். இப்போ அடுத்த இந்த வருஷம் முடிவின் அடுத்த கடைசி 6 மாசத்துல இருக்கிறோம். பின்மாறி காலத்தில் இருக்கிறோம். இந்த வருஷ கடைசி மாதங்களின் மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மாதங்களின் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். தேவன் மின்னல்களை உண்டாக்குகிறார். உங்களுக்காக உண்டாக்கி உங்களுடைய குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவுள்ளதாக தேவன் மாற்ற ஆசீர்வாத மழையை கட்டளையிடுவார். இந்த வருஷ கடைசி மாதங்கள், இது 8ஆம் மாதம், இப்போதான் தொடங்கினது போல இருந்துச்சு. 7ஆவது மாதம் கடந்து போனோம். இப்போ 8 அப்படி தான் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில மாதத்தில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். பின்மாறி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா பின்மாறி காலத்து ஆசீர்வாதம் உண்டு. இந்த 2வது பாதி வருஷத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தே தருவார். தேவன் உங்களுக்கு கொடுத்தே தருவார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார். தடைபட்ட எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தருவார். தடைகள் உடைக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். எல்லாவற்றையும் தேவன் செய்வார். நிச்சயமாக தேவன் செய்வார். அவர் மின்னல்களை உண்டாக்குகிறார். அந்த மின்னல் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறது. அந்த மின்னலானது உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வயல்வெளி என்கிற அந்த வாழ்க்கையில உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உண்டாக உங்களுக்குரிய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற பண்ணுகிறார். தேவன் மின்னலை உண்டாக்கி இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்த வருஷ கடைசி மாதங்கள்ல இருக்கீங்க. எல்லா தடைகள் கட்டுகளும் நீங்கும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடைசி குறிப்பு, 3வது குறிப்பு, மேகம் மனித வாழ்க்கையை குறிக்கிறது. 1வது மேகம் நிழலை தருகிறது. 2வது மேகம் மழையை பொழிகிறது, பூமியை செழிப்பாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. 3வது மேகம் மனித வாழ்க்கையை குறிக்கிறது. யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 7:9. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். மேகம் பறந்து போகிறது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மேகம் காற்றடித்த உடனே அந்த காற்றுக்கேற்றாற்போல் வேகமாக கடந்து போகிறதோ அதுபோல மனிதன் கடந்து போகிறான். இறந்தவர் மறுபடியும் கர்த்தருடைய வருகை வரையும் எந்திரிக்க போவதல்ல. கர்த்தருடைய வருகை இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும் அவர்களோடு கூட சந்தித்தவர்களோடு எழுந்திருப்பார்கள். யோபுவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 30:15. பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது,
அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா, அதுக்குள்ள இன்னொன்னா. அதான் அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிற்று. யோபு சொல்லுகிறான். நீ மனிதனுடைய வாழ்க்கையில, அவன் வாழ்க்கையில எந்த நேரத்தில் அவனுடைய சரீரத்தில் என்ன விதமான மாற்றங்கள் உண்டாகிறது என்று தெரியவில்லை. காலை வேளையில டீ குடித்து கொண்டிருந்தோம். பேப்பர் ஹெட்டிங் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த கடையினுடைய ஓனர் பழகினவர்னால பேசும்போது சொன்னாங்க, அவருடைய முகம் சோர்வாக இருந்தது. ஏன் பிரதர், என்ன இவ்வளவு சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், என்னுடைய நண்பன் 28 வயசு தான், சாப்பிட்டுருக்கான், எல்லாரோடையும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கான், டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, தண்ணி கேட்டிருக்கான், அவங்க அம்மா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க, குடிச்சிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு இருக்கான். என்னடா சும்மா அலைய வைக்கிற அப்படின்ட்டு திருப்பியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொண்டாந்து கொடுக்கும்போது இவன் சாஞ்சிருக்கான். இந்தாடா தண்ணி நீ கேட்டியே, இந்தா குடி, இந்தா உடனே கோச்சிக்கிடாத, இந்தா ஏந்திரி குடி குடி. எந்திரிக்கலை. என்ன, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. செத்து போய் அரை மணி நேரம் ஆச்சு. 28 வயது உள்ள ஒரு இன்றைய ஹார்ட் அட்டாக். சுகவாழ்வு கடந்து போச்சு இல்லை. அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சுகவாழ்வு கொஞ்ச நேரத்தில் கடந்து போயிருச்சுல. இந்த குடும்பமே அவனை நம்பி இருந்திருக்குது, செதஞ்சு போயிட்டாங்களாம். அதுலேருந்து அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்ட்ரோக்கு, மகனுக்கு இப்படி ஆச்சு, நல்லா இருந்த மனுஷன் அவருக்கு ஸ்ட்ரோக்கா. அவங்க அம்மா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அவனுக்கு 2 தங்கச்சி இருக்கு. பாவம் அதுக தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டம். சுகவாழ்வு கடந்து போகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில சுகவாழ்வு, துக்க வாழ்வு என்று எல்லாமே உண்டு. சுகத்தோடு வாழ்ந்திருக்கிறது, பலவீனத்தோடு வாழ்ந்திருக்கிறது என்று இருக்கிறது. ஆனால் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்போமானால் அது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை. மேகம் போல கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அந்த மேகம். அதுபோல கர்த்தர் சொல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நீதிமொழிகள் 23:13-14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. இனி நிறைய இடத்துல பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்கிறதே இல்லை.
நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாட்ட அடி வாங்கியிருக்கிறோம், எங்கள் அப்பாட்டெல்லாம் அடி வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு என் பெரிய பையனாயிட்டான். இப்போ தான் நான் அடிக்கிறது இல்லை, சிறு வயசாக இருக்கும் போதெல்லாம் அடிச்சிருக்கேன். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. தப்பு பண்ணா அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். எதில் அடிக்க சொல்கிறான் பாருங்க, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. ஐயா, ஆத்துமாதாயா முக்கியம். ஆக மேகம் என்கிற அந்த ஆத்துமாதான் முக்கியம். அது கர்த்தர் சொல்ல அந்த மேகம் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆக இங்கே பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 19 21 வசனம். சங்கீதம் 71 19 21. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவேன். யோபு சொல்லுகிறான், மேகம் கடந்து போகிறது போல பாதாளத்தில் போலவன் ஏறமாட்டான் என்று யோபு சொல்லுகிறான். அவன் வேதனையிலே, அவன் பிரச்சனையினாலே அவன் சொல்லுகிறான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுவீர். ஆக பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ண கர்த்தரால் கூடும். அதனால தான் சொல்லுகிறேன், மேகம் மனித வாழ்க்கையை குறிக்கிறது. மேகம் கடந்து போவது போல பாதாளத்துக்கு போகலாம், ஆனால் மேகத்தை தேவன் நிற்க வைப்பார் என்று சொன்னார். அவன் மறுபடியும் ஏற பண்ணுவேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். உங்களுடைய மேன்மையை தேவன் பெருக பண்ணுவார், மறுபடியும் உங்களை தேற்றுவார். உங்களை மறுபடியும் உங்களுடைய எல்லா கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரத்திலிருந்து, அந்த பாதாளத்திலிருந்து உங்களை ஏற பண்ணுவார். அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த தேவன் உங்களை திரும்பவும் உயிர்ப்பித்து உங்களை திரும்பவும் பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவார். உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணுவார், உங்களை மறுபடியும் தேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, மேகத்தை குறித்து நாங்கள் தேவ செய்தி கேட்க கிருபை செய்தேன். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த இந்த தேவ செய்திக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, மேகம் நிழலை தருகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வெயிலை போல சுட்டெரிக்கிற எவ்வளவோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வெயிலை போல சுட்டெரிக்கிற எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவைகளை நீர் உம்முடைய மேகத்தினாலே அதனுடைய வேகத்தை எல்லாம் தனியே பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, நீர் மேகத்தினால் மழையை பெய்ய பண்ணுகிறீர், பூமியை செழிப்பாக்குகிறீர். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் என்ன மேகத்தை பொழிய பண்ணுகிறேன். எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய வாழ்க்கை நீர்தான் செழிப்பாக்குகிறேன் ஆண்டவரை. மூன்றாவதாக பார்க்கிறோம், மேகம் மனித வாழ்க்கை குறிக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை ஒரு கடந்து போகிற மேகத்தை போல இருக்கிறது. மனுஷன் சொல்லுகிறான், பாதாளத்தில் போனவன் திரும்பி ஏறி வரான் என்று சொல்லுகிறான். ஆனால் அதே வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை நீ மறுபடியும் உயிர்ப்பித்து பாதாளத்திலிருந்து எங்களை ஏற பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகளை ஏற பண்ணுகிற காய் சுத்திரம். அவர்களுடைய பெருக பண்ணி, அவர்களுடைய மேன்மையை பெருக பண்ணி அவர்களை தேற்றுகிறதற்காக உமக்கு சுத்திரம். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் அவருடைய மேன்மையை பெருக பண்ணுவீராக, அவர்களை தேற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில நிழலை தாரும், அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பெய்யட்டும், அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும்.
அவருடைய வாழ்க்கை பாதாளத்திலிருந்து எழும்பட்டும். சாபம், பாவம், கட்டுகள் எல்லா விதமான காரியத்திலிருந்தும் ஏற பண்ணும். அவருடைய மேன்மை பெருகட்டும். நீர் தேற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் மேகத்தை போன்ற நம்முடைய வாழ்க்கையில மேகத்தை போன்ற வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் நிறைவேற பண்ணி நம்மை செழிப்பாய் வைப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.